இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை நித்யா மேனன் அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். நடிகை நித்யா மேனனுக்கு 38 வயசு ஆகுது. சமீபத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் வந்து இட்லி கடை அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த ஆண்டு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. தலைவன் தலைவி இட்லி கடை ரெண்டுமே ஓரளவுக்கு டீசென்டான ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு டீசென்டான படங்கள் அப்படின்ற ஒரு நல்ல இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு நடிகை. மலையாளத்துல ஒரு லெஸ்பி படம் மாதிரி நடிச்சிருப்பாங்க. லிப்லாக் ஒரு பொண்ணுகிட்ட லிப்லாக்லாம் அடிச்சு சர்ச்சைக்குரிய ஒரு நடிகையாகவும் பார்க்கப்பட்டாங்க. அப்பப்ப ஏதாச்சும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு நடிகை, நல்ல கவர்ச்சி காட்டினா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நடிகை இவங்க. ஆனா அந்த அளவுக்கு கவர்ச்சி காட்டல. தன்னுடைய முன்னழகு கவர்ச்சி காட்டினாலே வந்து பணம் கொட்டும் பட வாய்ப்பும் கொட்டும். ஆனா அதை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்றதான் தெரியல. கவர்ச்சிக்கு பெருசாவே நோ சொன்னாங்க. ஆனா தன்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கவர்ச்சி காட்ட தான் செஞ்சாங்க. சின்ன குஷ்பு அப்படின்னு சொல்லி செல்லமா சொல்லுவாங்க நம்ம நித்யா மேனனை. ஸோ இவங்களை பத்தி இப்ப என்ன ஒரு காசிப் வந்து சிக்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து ஒரு பிரபலம் வந்து சொல்றாரு, நித்யா மேனனை தடவிக்கிட்டே இருப்பான். ஒப்பனா வந்து அந்த 1ஆம் நம்பர் திருட்டு பையன் அந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லி ஒப்பனா ஒரு விஷயத்த வந்து ஒரு பிரபலம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை அந்த வீடியோல பார்க்க போறோம். பிரபல பத்திரிகையாளர் உமாபதி இயக்குனர் மிஷ்கின் குறித்து தன்னுடைய பேட்டியில வெளிப்படுத்திய கருத்துக்கள் தமிழ் சினிமா வட்டாரத்துல ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மிஷ்கினை ரொம்ப ஒருமையில அமையவே அப்படின்னு சொல்லி ஒருமையுடன் அழைத்து பேசிய உமாபதி, இது தனது நெருக்கமான உறவின் வெளிப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இருந்தாலும் திட்ட தோணியில தான் வந்து அவர் இதை சொன்னார் என்றது எல்லாருக்குமே தெரியும். மிஷ்கினை இன்னும் உரிமையோட மற்றவர்கள் அழைப்பார்கள் அப்படின்றதால இதுல வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டினாலும், இது ஒரு பக்கம் இருக்க உமாபதியின் பேச்சு மிஷ்கினின் நடத்தை மற்றும் அவருடைய சர்ச்சைக்குரிய செயல்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை வந்து சொல்லியிருக்காரு இந்த பிரபல பேச்சாளர் உமாபதி. இது பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த பேச்சாளர் உமாபதி மிஷ்கின் நடிகை நித்யா மேனனுடனான நடத்தை குறித்து ரொம்ப கடுமையா பேசியிருக்காரு. மிஷ்கின் பொது மேடைகளில் பேட்டிகளில் நித்யாவை தொட்டு தொட்டு தடவி பேசுவதை ரொம்ப வெளிப்படையா பண்றாரு. இப்படியே இப்ப பண்றாருன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் என்ன மாதிரியான வேலைப்பாடு பண்ணியிருப்பாரு அப்படின்றதான் பேசுற பேச்சா இருக்குது. இது இவருடைய பழக்கம் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துறது ரொம்ப ஒரு அப்பட்டமான ஒரு அல்ப செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை விமர்சித்த உமாபதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிஷ்கின் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து என்னுடைய மேனரிசம்ங்க, நான் வந்து பக்கத்துல உட்கார யாரா இருந்தாலும் ஆனா பெண்ணா யாரா இருந்தாலும் இப்படி வேணா தொட்டு தள்ளி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு பதில் சொல்ல விதத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போ ஒரு பக்கத்துல ஒரு நாயை வைக்கிறேன், ஒரு பிச்சைக்காரனை கொண்டு வந்து வைக்கிறேன், இதே மாதிரி தொட்டு தடவி பேசுவியா அப்படின்னு சொல்லி மிஷ்கினை கேட்டுக்கிறாங்க. ஸோ நடிகைகள் மேல ரொம்ப ஒரு மாதிரி வெறித்தனமா இருக்கக்கூடிய இயக்குனர் மிஷ்கின் நித்யா மேனனை கண்டதும் வந்து அவர் மேல பாஞ்சிருப்பாரு போல. அந்த அளவுக்கு வந்து தொட்டு தடவிட்டே இருக்கிறாரு. அதுவும் பொது வெளியில மேடையிலே தடவுறாரு. இருட்டு அறையில முரட்டு குத்து சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சும் கொஸ்டின் மார்க்கும் அவர் எழுப்புறாரு. ஸோ மேலும் தொடர்ந்து அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, உமாபதி வந்து மிஷ்கின் வந்து கமல்ஹாசனுடைய சந்திப்பு குறித்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி வந்து பதிவை சொல்லியிருக்காரு. மிஷ்கின் கமல் கிட்ட வந்து ஒரு கதை சொல்ல போனதாகவும் ஒரு 2.5 மணி நேரம் வந்து விவரித்து அந்த கதை. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கொரியா படத்தோடைய அந்த சாயல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கமல் இந்த கதையின் கிளைமேக்ஸ் முன்கூட்டியே கணிச்சு அதை வந்து நிராகரிச்சிட்டாரு. ஸோ மிஷ்கின் மற்றொரு கதையை சொல்ல முயன்ற போது அவரை நிறுத்தி, எங்க இதுக்கு முன்னாடி சொன்னது ஒரு கொரியா பேஸ்டு ஸ்டோரி, இப்ப சொல்றது ஒரு போர்ச்சுகல் பேஸ்டு ஸ்டோரி, இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. இறுதியில வந்து ஒரு 7-8 கதைகள் முன்மொழிந்து மிஷ்கினை வந்து கமல் எதுவுமே வேண்டாம் கிளம்பு அப்படின்னு சொல்லி துரத்திட்டாராம். எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் படத்தை வந்து பார்த்து இங்க வந்து வாந்தி எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி மிஷ்கினை ரொம்ப கேவலமா கலாச்சி விட்டாரு கமல் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல சொல்றாங்க. இந்த சம்பவம் மிஷ்கின் வந்து மற்றவங்களை எப்படியெல்லாம் வந்து கதையை வந்து காப்பி அடிக்கிறது, அவங்கள விபூதி அடிச்சு முயற்சி தான் தன்னுடைய படங்களை ப்ரொடியூசர் வந்து ஏமாத்துறது, இதெல்லாம் வந்து கமல் கிட்ட வேலையாகுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து கேவலமான வேலை செய்யக்கூடிய ஆள் அப்படின்ற ஒரு பேச்சும், நடிகைகளோட பலவீனம் உள்ள ஒரு இயக்குனர் அப்படின்ற ஒரு பேச்சும் சொல்லியிருக்காங்க. ஸோ மிஷ்கினுடைய லீலைகள் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வருது. ஸோ மிஷ்கினுடைய இந்த தகவல்கள் பற்றி அவர் செஞ்சிருக்கக்கூடிய வேலையை பத்தி உங்களுடைய கருத்து என்னடா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.